ஸோ வணக்கம் வியூவர்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ் எக்ஸ்ப்ளோர். ஸோ நம்ம இன்னைக்கு இந்த கேம்ல என்ன விளையாட போறோம்னு பார்த்தீங்கன்னா, ரோப்ளாக்ஸ்ல இருக்க மிசைல் டைக்கூன்ற கேம் தாங்க பார்த்தீங்கன்னா விளையாட போறோம். ஸோ வாங்க நம்ம இந்த கேம்ல வீடியோக்குள்ள போகலாம். ஓகேங்க. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளோட இடம் பார்த்தீங்கன்னா அப்படியே சுத்தி பச்சை பசேல்னு ஒரு இடம் இருக்கு கைஸ். ஓகேவா? ஓகே, நம்மளை சுத்தி ஃபுல்லா இந்திய மக்கள் இருக்காங்க. பாத்தீங்களா, நம்மளும் ஒரு இந்தியன் மக்களா தான் இருக்கோம். ஓகேங்க. ஸோ இந்த கேம் படி பாத்தீங்கன்னா நம்மளோட பேஸ்ல நம்ம வந்து நிறைய மிசைல்ஸ்லாம் வைப்போம் கைஸ். அப்ப யாராவது வந்து நம்மள அட்டாக் பண்ணும் போது நம்ம அந்த மிசைல்ஸ் வந்து லான்ச் பண்ணிடலாம் அவங்க மேல. ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாம நம்ம நிறைய மிசைல்ஸை தயாரிக்க வேண்டியது இருக்கு. ஓகே, ஸோ வந்துட்டு போய் பார்க்கலாம். என்ன ஷாப்பா? ஓகே, ஷாப்பை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆமா கைஸ், இருக்கு. ஓகேங்க. ஸோ வீடெல்லாம் வேணாங்க. இப்போதைக்கு நம்மளோட மிலிட்ரி பவர் அப்கிரேட் பண்ணி வீடு வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்ல ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க கைஸ். ஓகே, ஸ்டோரேஜ், அது மட்டும் ஃபேக்டரி, வேற என்னெல்லாம் இருக்குன்னு பாத்துக்கலாம். லான்ச்சர் ராக்கெட், ஆனா இது 3 மில்லியன் கேக்குறாங்க கைஸ். என்கிட்ட ஒரு 20,000 ரூபா தான் இருக்குது. சார் நம்ம இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்டரி வாங்கிக்கலாம். ஓகே, நம்ம ஒரு ஃபேக்டரி வாங்கியாச்சு. அப்புறம் வேற என்ன கைஸ் வாங்கலாம்? ஒரு ஸ்டோரேஜ் ஒன்று வாங்கிக்கலாம் கைஸ். ஏன்னா ஒருவேளை நம்ம நிறைய தயாரிச்சிட்டோம்னா அதில் நம்ம சேமிச்சு வச்சுக்கலாம். அதனால பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் ஒன்று வாங்கிக்கலாம் கைஸ். ஓகே, 2 ஸ்டாக் ஸ்டோரேஜ் இருக்கு. நம்ம இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 1 வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம கிட்ட இன்னும் காசு இருக்குல்ல, சும்மா நம்ம அட்லீஸ்ட் நம்மளோட ஒரு மிலிட்ரி பேஸுக்கு ஏதாவது ஒரு அடையாளமா ஏதாவது ஒன்று வேணும்ல, ஒரு அழகுபடுத்துற விதமா. அதனால நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்மியான ரேட்டுக்கு வீடு வாங்கி. எது கம்மி? ஓகே விடுங்க. ஸோ நம்ம ப்ளூ பேர்ட் ஹவுஸ்ன்னு இருக்கு. ஸோ நம்ம அதவே வாங்கிக்கலாம். 8,000 ரூபா கொடுத்து நம்ம அதை வாங்கியிருக்கோம் கைஸ். ஓகேங்க. என்னடா வாங்கினா இல்லையா? என்னாச்சு, வாங்கினா இல்லையா தெரியலையே. வாங்கிட்டோம் கைஸ். அமௌண்ட் குறைஞ்சிருச்சு. ஸோ வாங்கிட்டோம். ஓகேங்க. ஸோ பார்த்தீங்களா கீழே பார்த்தீங்களா கைஸ் வந்துருச்சு. ஓகே கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா போய் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இங்கே பார்த்தீங்களா, இங்கே தான் எதிரி நாட்டுக்கு இருக்கிறாங்க. எதிரி நாட்டு இல்லை, நம்ம நாட்டு தான். ஆனால் நம்ம நாட்டுக்குள்ளே குண்டு போட்டு பாருங்க. ஓகே கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரியை நம்ம மூலம் போய் செட் பண்ணிடலாங்க. இவ்வளோ பெரிய இடம் இருக்கு. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி நல்லா போய் பின்னாடி அந்த இடத்துல வச்சிடலாம். அப்போதான் எவனா அட்டாக் பண்ண மாட்டான். அப்புறம் ஒரேடியாக குண்டு போட்டு நம்மள க்ளோஸ் பண்ணி விட்டுற போறான். ஓகே கைஸ், ஸோ டு மூவ் என்னால் வெளில வர முடியலங்க. வாட் இஸ் திஸ்? ஓகே அப்படியே வச்சிடலாம். ஓகேங்க. ரொட்டேட். ரொட்டேட்ரா கைஸ். இது என்ன கைஸ் ரொட்டேட்டே ஆக மாட்டேங்குது. ஓகே கைஸ், ரொம்ப தினம் அப்படியே இங்கே வச்சிடலாம். பிளேஸ் கொடுத்துடலாம். ஓகேங்க. ஸோ ஃபேக்ட்ரி பார்த்தீங்கன்னா செட்டப் ஆயாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ முதல்ல நம்மளோட ராக்கெட்டை கிரியேட் பண்ணலாம். ராக்கெட்டை கிரியேட் பண்ணுறது 10,000 ரூபா வேணுமா? சரி ஓகே விடுங்க, நம்ம எப்படியா காசை போட்டு கிரியேட் பண்ணலாம் ஒரு ராக்கெட்டை. ஓகே, கிரியேட் பண்ணிட்டேனா இல்லையா? இல்லை கைஸ், பண்ணல. கிரியேட்ரா ஸ்டோரேஜ் ஃபுல்லா. அப்ப இது என்னது? இப்பவே கண்ணை கட்டுது. எனக்கு புரியல கைஸ், இது என்னதுன்னு எனக்கு புரியல. என்னடா சொல்றீங்க? ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா எது இதில் ஃப்ரண்ட்டு? இதுதான் ஃப்ரண்ட்டாக இருக்கும். ஓகே, பிளேஸ். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் போல இருக்கு கைஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் போட்டதுக்கு அப்புறம் தான் ஃபில் பண்ண முடியும் போல இருக்குங்க. ஓகே, ஸோ நம்ம போட்டாச்சு. கிரியேட்டிங் அட்டாக் ராக்கெட். ஓகே கைஸ், ஸோ ராக்கெட் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு கைஸ். ராக்கெட்டு பார்த்தீங்களா, நம்ம முதல் மிசைல் தயாராயிடுச்சு. சூப்பர் கைஸ், நம்மளோட முதல் மிசைல் பார்த்தீங்கன்னா தயாராயிடுச்சு. ஓகே, அதுவா போய் ஸ்டோரேஜ்ல போய் உட்காந்துரும் போல இருக்குங்க. ஓகே, ஸோ அதுவா போய் ஸ்டோரேஜ்ல உட்காந்துரும் போல இருக்கு. ஸோ நம்ம இன்னும் நம்ம கிட்ட காசு வரல. காசு கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்துக்கிட்டே இருக்கு கைஸ். ஓகேங்க, நம்ம அவ்வளவுதான். மொத்த சிட்டியுமே கண்ட்ரோல்ல எடுத்துட்டு சும்மா நம்ம பவர் அப்படியே வெடிக்கும். நம்மளோட பவரை காட்டினோடே சும்மா மிசைலாம் வெடிச்சு எல்லாமே வெடிச்சு சதுரும் கைஸ். நம்ம பவரே வேற மாதிரி கைஸ். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்டோரேஜ் ஃபுல் ஆயிடுச்சு. ஸோ மறுபடியும் ஒரு ராக்கெட் என்னன்னா 10,000 ரூபா தேவையாங்க. ஆனால் இப்போ என்கிட்ட 10,000 ரூபா இல்லை. பார்த்தீங்களா எல்லாமே இருக்குது. ஸோ டிஃபென்ஸ் இருக்குங்க. ஆனால் டிஃபென்ஸுக்கு 40,000 ரூபா. ஓகே, அதாவது ஏதாவது ஒரு மிசைல் வந்தால் அந்த மிசைலை போய் இது தாக்கிட்டு வந்துடும். ஆனால் அந்த இதுக்கு 40,000 ரூபா கேட்குறாங்க கைஸ். அநியாயமா என்னால் 40,000 ரூபா, நான் 10,000 ரூபாயே கொடுக்க முடியல. 40,000 ரூபா கொடுக்க போறீங்களா நீங்கள் கேட்கலாம். என்ன பண்றது, சரி விடுங்க. ஓகே கைஸ், ஸோ இப்போ இவன்ட்ட போய் ஏதாவது காசு கட்டுறான். இங்க பாத்தீங்களா கைஸ், அதாவது இது வந்து 180 ரூபா 4 செகண்டுக்கு பார்த்தீங்கன்னா இது 180 ரூபா தருவாங்க. ஓகே, அது மட்டும் இது எவ்வளோனா இது வந்து நான் 6 செகண்டுக்கு 240 ரூபா தருமா. ஸோ நம்ம இதெல்லாம் நம்ம இதுவே வாங்கிக்கலாம் இப்போதைக்கு.
ஓ 2 வாங்கிட்டேனா கைஸ்? என்கிட்ட ஆல்ரெடி இன்னொன்னு இருந்திருக்கு, நான் அதை பார்க்கவே இல்லை. சரி ஓகே விடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அடுத்த வீடு இதுக்கு பின்னாடி கட்டிடலாங்க. ஏன்னா எவனா ஒருத்தர் அட்டாக் பண்ணிட்டானா நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்க. அதனால நம்ம இங்கே கட்டிடலாம். ஓகே பிளேஸ் எப்படியா வெயிடா, அவள் தான். அடுத்து இங்கே ஏடா வைக்கலையா? வெயிடா கைஸ், வைக்க முடியல கைஸ். இருங்க இங்கே வச்சு பார்ப்போம், வைக்க முடியுதா? ஓகே ஸோ வைக்க முடியுது. இங்கே 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 வைக்க முடியல. ஓகே ஓகே இங்கே இங்கே கைஸ் என்னங்க இது வைக்க. ஓகேங்க. ஸோ பிளேஸ் பண்ணிடலாம். ஓகே ஸோ பார்த்தீங்கன்னா 2 வீடு பார்த்தீங்கன்னா பிளேஸ் பண்ணியாச்சு. ஐயோ வீட்டு மாடியில் போய் மாட்டிக்கினேன். ஓகேங்க ஸோ 2 வீடு பார்த்தீங்கன்னா பிளேஸ் பண்ணியாச்சு கைஸ். ஓகே நம்மளோட ஸ்டோரேஜ் எல்லாம் ஃபுல்லாகவே இருக்குது எப்பயுமே. ஓகே சரி பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட காசு இல்லைடா. நைட் ஆயிடுச்சா? சரி நான் கூட என்னடா திடீர்னு இருட் ஆயிடுச்சா, நம்ம மேலே எவனா நியூக்ளியர் பாம்பு தூக்கி போட போறான்னு நினைச்சேன். நைட் ஆயிடுச்சுங்க. சே நான் கூட என்னமோ நினைச்சேன். ஓகே கைஸ் 10,000 நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சேர்ந்துருச்சு. கொஞ்ச நேரத்துல 10,000 சேர்ந்துருச்சுங்க. ஏங்க கைஸ் மேல அந்த அமௌண்ட்டை பாத்தீங்களா? ரேப்பிடா ஏறிக்கிட்டே இருக்கு, அது பாட்டு தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருக்குது அந்த அமௌண்ட். சூப்பர். ஓகே இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் அட்டாக் ராக்கெட் ஒன்று வாங்கி போடுவோம். கிரியேட்டரா? ஓகே ஒன்று கிரியேட் பண்ணியாச்சு. ஓகேங்க அது கிரியேட் ஆகிட்டு இருக்கு. இது கிரியேட் ஆனது அதுவாகவே போய் ஸ்டோரேஜ்ல உட்காந்துக்கும் கைஸ். ஸோ இந்த ஸ்டோரேஜ் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுட்டு நம்ம அப்புறம் யாருன்றதை நம்ம காட்டுவோம். நம்ம அப்படியே கொஞ்ச நாள் அமைதியாகவே இருக்கணும் கைஸ். நம்ம கிட்ட பவர் வந்தோடனே நம்ம எவ்வளோ பெரிய பவர்ன்றதை காட்டணும் கைஸ். என் பக்கத்துல இன்னொருத்தர் இருக்கிறான் கைஸ், பாத்தீங்களா? ஒரு எம்டி இடமா? சரி நான் கூட பயந்துட்டேன், என்னடா பக்கத்திலே இருந்துட்டு எல்லாம் சூழ்ச்சி பண்றானா அப்படின்னு பார்த்தேன். கடைசியில் எம்டி இடம். நல்ல வேலை. ஓகே என்ன கைஸ் இருட்டாயிடுச்சு கைஸ், எதுவும் தெரிய மாட்டேங்குது. ஓகே ஸோ நம்ம அடுத்த 10,000 வந்துருச்சு. நம்ம அடுத்தது போய் கிரியேட் பண்ணலாம். கிரியேட். ஓகே ஸோ கிரியேட் பண்ணியாச்சு. இங்கே நான் ராக்கெட்டை காணும், ஸ்டோரேஜில் போய் 2 வந்துருச்சு. ஓகேங்க ஸோ இப்போ வந்தோடனே அவனை நான் யாருன்னு காட்டுறேன்டா. அப்படியே உள்ள இறங்கி நான் எவ்வளோ பெரிய ஆளுன்றதை காட்டலாம் கைஸ். நம்ம தான் இங்கே பெரிய ஆளே அப்படின்றத காட்டலாம். ஓகேங்க நம்ம எவ்வளவு பெரிய ஆள் அவனுக்கு தெரியல கைஸ். நம்ம அப்படியே மிசைல்லாம் போட்டு அப்படியே வெடிக்கும், ஆனா அவனுக்கு தெரியல நம்ம மிசைல் போட்டா என்ன ஆகுன்னு. நம்ம மிசைல்லாம் போட்டு அப்படியே வெடிக்கும் கைஸ். ஓகே இப்போ 5,000 நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆயிடுச்சா? ஓகே கைஸ் 3 போய் சேர்ந்துருச்சு. ஓகேங்க ஸோ இதான் நம்ம இந்த வீடு தான் கைஸ். 4 செகண்டுக்கு 180 ரூபா தருது, 2 வீடு தருது கைஸ். ஓகே பக்கத்துல தான் இருக்கிறானுங்க. பக்கத்துல எவ்வளோ பெரிய இது தெரியல. நம்ம பேஸ் 1, அவனுக்கு பேஸ் 2 பேஸ் 3 கொடுத்துருக்காங்க. ஓகே எங்கடா வீடை காணும் கைஸ்? காணும் கைஸ். அங்க இருக்குது. ஓகே அடுத்த ராக்கெட்டை போய் கிரியேட் பண்ணலாங்க. 10,000 சேர்ந்துருச்சு. சூப்பர். அடுத்த ராக்கெட்டை கிரியேட் பண்ணிடலாம். இல்ல டிஃபென்ஸ் கிரியேட் பண்ணலாம், ஆனா டிஃபென்ஸ் வர்றதுக்கு லேட் ஆகுங்க. இப்போதைக்கு நம்மளால முடிஞ்ச அளவு டக்குன்னு அட்லீஸ்ட் ஒரு 10 கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா எவனா திடீர்னு தாக்கிட்டானா நம்ம கிட்டேயும் சக்தி இருக்குன்றத நம்ம காட்டணும்ல. அப்புறம் நம்மள தாக்கிட்டு என்னடா தாக்கவே மாட்டான் லூஸ் பையனா இருப்பான்னு நினைச்சிட்டானா நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்க. அதனால நம்ம கிட்டயும் ஒரு சக்தி இருக்குன்றத நம்ம காட்டுறதுக்காக ஒரு 10 ராக்கெட்டை நம்ம சேமிச்சு வச்சுக்கலாம். என்ன சொல்றீங்க? ஓகேவா? விடியுது கைஸ். ஓகே விடியுது காலை விடியுது கைஸ். அப்படியே சன்செட்டா சன்ரைஸ் ஆகும் போது. ஓகேங்க ஸோ ஓகே ஸோ மறக்காம நம்ம சேனல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம அடுத்த என்ன கேம் பிளே வேணுன்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்க ஸோ நம்ம கிட்ட 10,000 சேர்ந்துருச்சு கைஸ். அடுத்த ராக்கெட்டை கிரியேட் பண்ணிடலாம். கிரியேட் பண்ற அடுத்த ராக்கெட்டை. ஓகே ஸோ இன்னும் 3 செகண்ட்ஸ் இருக்கு. அட்டாக் ராக்கெட். ஓகே கிரியேட் பண்றா. ஓகே ஸோ அடுத்த ராக்கெட் பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ பார்த்தீங்களா அப்படியே மெதுவா வருது. அடுத்த ராக்கெட் பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆயிடுச்சு கைஸ். அதுவே போய் ஸ்டோரேஜில் போயிடும். ஓகேங்க என்ன கைஸ் இது விடியணும்னு பார்த்தா விடிய மாட்டேங்குது. இப்போ என்னடா விடியற மாதிரி காமிச்சிங்க? என்னடா ஏமாத்துறீங்களா? என்ன ஏமாத்துறீங்களாடா? டேய் என்னடா இப்படி பண்றீங்க? ஓகே கைஸ் ஸோ என்னடா பாருங்க கைஸ், சுனாமி வருதா கைஸ்? அங்க தூரத்துல பாருங்களேன் அலையெல்லாம் இவ்வளவு மோசமா வருது. ஏடா கைஸ் திடீர்னு சுத்தி அலை வருது, சுனாமி ஏதாவது வருதாடா? டேய் இங்க பாருங்களேன், இப்படி நான் பக்கத்துல போனா அலையெல்லாம் வருதா? அந்த தூரத்துல பாருங்க கைஸ் எவ்வளவு பெரிய அலை இருக்கு. சுனாமி வர மாதிரியே காட்டுறாங்க, காட்டி பயமுறுத்தி விடுறாங்க கைஸ்.
ஓகே. ஸோ நம்ம அடுத்த 10,000 வந்துருச்சு கைஸ். அடுத்த ராக்கெட்டை கிரியேட் பண்ணிடலாம். ஓகேங்க, அடுத்த ராக்கெட்டை கிரியேட் பண்ணியாச்சு. சீக்கிரம் குர்ரா ராக்கெட்டை. இது அப்படியே போய் ஸ்டோரேஜில் உட்காந்துரும். நம்ம 10 ராக்கெட் செட் பண்ணோடனே நம்ம பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம்னா நம்மளை சுற்றி அப்படியே நிற்க வச்சிடலாம் கைஸ். ஓகேவா? ஸோ நம்ம எப்போ வேணுமோ நம்மளோட எதிரி நாட்டு மேலே நம்ம லான்ச் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் இங்கே நிற்க வச்சிடலாம் கைஸ். ஓகே கைஸ், இந்த பக்கத்து பேஸை பார்த்தீங்களா? இப்போ பார்த்தீங்களா கைஸ், அவன் ராக்கெட்லாம் நிற்க வச்சு பில்டிங்லாம் கட்டியிருக்கிறாங்க காசு கொடுத்து. இவங்க நம்ம கட்டுற ஒரு பில்டிங்கும் அந்த ஒரு செகண்டுக்கு காசு தருவாங்க. அப்ப இவன் ரொம்ப பணக்காரனா இருப்பான் போல இருக்குது. பாத்தீங்களா எத்தனை பில்டிங் எல்லாம் கட்டி கட்டி வச்சிருக்கான். ஓகே, நம்மளும் கட்டுவோம் கைஸ். நம்மளும் நம்ம பேஸ்ல கட்டுவோம். நம்ம யாரு எவ்வளவு பெரிய ஆளுன்றத காட்டுவோம். என்ன சொல்றீங்க? ஓகே, இப்ப நம்மளுக்கு எத்தனை சேர்த்து வச்சிருக்கோம்? 6 சேர்த்து வச்சிருக்கோம் கைஸ். ஓகே, ஸோ நம்ம அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒருத்தர் வித்துட்டு இருக்காளா, அவங்ககிட்ட போய் நிறைய வீடுகளை வாங்கி போடுவோம் கைஸ். ஸோ வீடுகளை வாங்கி போட்டால் நிறைய அமௌண்ட் கிடைக்குது. ஓகே, இப்போ அடுத்த ஓப்பன் ஷாப்ரா, அடுத்து சன்செட் வில்லா, அது மட்டும் கார்னர் மார்க்கெட்டு அதெல்லாம் இருக்குது கைஸ். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா அடுத்த படியாக நம்ம சன்செட் வில்லா வாங்கலாம். ஓகேங்க, ஸோ வாங்கியாச்சு கைஸ். இதை நம்ம போய் செட் பண்ணிடலாம். செட் பண்ணுறாடே இங்கே வைக்கலாமா? ஓகே கைஸ், இங்கே வைக்கலாம். ஏன்னா வைக்க முடியல கைஸ், வைக்க முடியல கைஸ். ஏய் வெயிடா. ஓகே, பிளேஸ் வச்சாச்சு கைஸ். சூப்பர். என்னடா பிக்கப் பண்ணிட்டியா? ஏன்டா பிக்கப் பண்ண? பிளேஸ்ரா. ஓகே கைஸ், ஸோ இதுவும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ காசு தர ஆரம்பிச்சிடும். இது பார்த்தீங்கன்னா 6 செகண்டுக்கு 240 ரூபா தருங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம காசு ஏறிட்டே இருக்கு. நம்ம காசு ஏற பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகளை வாங்கி போடணும். அதேபடியே மிசைலும் சரி செய்யணும் கைஸ். அப்பதான் நம்மளோட பவரை காட்ட முடியும். சீக்கிரம் குடியத்துல கடையை திறன மறுபடியும் என்ன இருக்கு, இதெல்லாம் தேவையில்ல கைஸ். சரி ஓகே, இருங்க. மிலிட்ரியா? ஓகேங்க, ஸ்டோரேஜ்லாம் இருக்கு. ஸ்டோரேஜ் கைஸ், இன்னொரு ஃபேக்டரி வாங்கி, ஆனா ஃபேக்டரி வாங்கினாலும் காசு வேணும். ஃபேக்டரி வாங்கி போடுறதுல யூஸ் இல்லை, காசு வேணும் கைஸ். ஓகே, நம்ம இப்போ போய் முதல்ல ஒரு ராக்கெட்டை செஞ்சு விட்டு வந்துடலாம். அது செஞ்சுட்டா அது பாட்டு அப்படியே போய் ஸ்டோரேஜ்ல உட்காந்துக்கும். ஓகேங்க, ஸோ ஓப்பன் ஃபேக்டரி கிரியேட்டரா கிரியேட் பண்ண முடியல. கிரியேட் பண்ணியாச்சு. ஓகே, அது பாட்டு போய் ஸ்டோரேஜ்ல உட்காந்துரும். நம்ம அதுக்குள்ள போய் அவன்கிட்ட என்னென்ன வீடு இருக்கு, அது எப்படிலாம் இருக்குன்றத மறக்காம பாத்துடலாம். ஓகேங்க, நம்மளும் எப்படியாவது அவனை மாதிரி ஜெயிச்சிடலாம் கைஸ். ஓகேவா? கவலையப்படாதீங்க. அது மட்டும் இல்லாம இந்த கேமோட பார்ட் 2 வேணுமான்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, நம்ம கண்டிப்பா போடலாம். ஓகே கைஸ். ஓகே, சார் பார்த்தீங்கன்னா ப்ளூ பேர்ட் ஹவுஸ், சன்செட் வில்லாலாம் நம்ம வாங்கியாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சன்செட் வில்லா வாங்கலாங்க. நம்ம கிட்ட காசு இருக்கு. அது மட்டும் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வாங்குறோமோ நம்ம அவ்வளோக்கு அவ்வளோ சீக்கிரமா வரும் கைஸ் நம்மளுக்கு. ஓகேவா? ஸோ இந்த சன்செட் வில்லாவை நம்ம பார்த்தீங்கன்னா இதுக்கு பக்கத்துலேயே இங்கேயே வச்சிடலாம். பிளேஸ். ஓகேங்க, ஸோ பார்த்தீங்கன்னா பிளேஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுக்கு சீக்கிரம் குடியத்தில் நிறைய காசு கிடைக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். என் பக்கத்தில் பார்த்தீங்களா ஒரு பேஸ் ஃப்ரீயா கைஸ். டேய் ஏங்க, நான் ஃப்ரீயா இருக்குன்னு ஒரு வார்த்தை தாங்க சொன்னேன். ஆனா பாவி ஏங்க மொத்த வெறியும் காட்ட போறான்னு நினைக்கிறேன். எத்தனை பில்டிங் எத்தனை ராக்கெட்லாம் வச்சிருக்கிறான் பாருங்க. நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? ஐ திங்க் அவன் என் மேல சம வெறியில இருக்கிறான், சம கோபத்துல இருக்கிறான். மொத்த கோபத்தையும் என் மேல காட்ட போறான்னு நினைக்கிறேன். அவள் தான் நான் செத்தேன். பரவாயில்ல, நம்ம கிட்ட இருக்கிற சக்தியை வச்சு அவன்கிட்ட போராடுவோம். வேற வழி இல்லடா, சரண்டர வேண்டியதான். ஓகே விடுங்க. இப்ப நம்ம நிறைய ராக்கெட்ஸ் கிரியேட் பண்ணும் போல இருக்குது. கிரியேட் பண்றா, அடுத்த ராக்கெட்டை கிரியேட் பண்ணு. ஓகே கைஸ், ஸோ உங்களுக்கு காசு நிறைய தேவை. ராக்கெட்டையும் நிறைய கிரியேட் பண்ணி ஆகணும். அது மட்டும் இல்லாம டிஃபென்ஸ் ராக்கெட்லாம் நிறைய கிரியேட் பண்ணி ஆகணுங்க. ஓகேங்க, ஸோ நம்ம அடுத்த வீடெல்லாம் போய் வாங்கிடணும். டிஃபென்ஸ் ராக்கெட்லாம் நிறைய கிரியேட் பண்ணாதான் உயிர் பிழைக்க முடியும் போல இருக்கு. ஓகே, ஸோ நம்மளும் பார்த்தீங்கன்னா சில ராக்கெட்லாம் எடுத்து நிறுத்தி வைப்போம். இருங்க, ஒரு 10 ராக்கெட் அப்படியே ரவுண்டா வந்துட்டோம். நம்ம ஒரு 10ல ஒரு 5 ராக்கெட் சும்மா ஒரு கெத்துக்கு, நம்மளும் ஒரு பவரை காட்டணும்ல, அதனால சும்மா ஒரு கெத்துக்கு நம்ம இப்படி சும்மா நிறுத்தி வைக்கலாம். ஓகேங்க, ஸோ காசு செஞ்சிருச்சா இல்லையாடா காசு? ஓகே செஞ்சிருச்சு. அடுத்து ராக்கெட்டை கிரியேட் பண்றா ஒரு ராக்கெட்டு. அவ்வளோதான், ராக்கெட்டை கிரியேட் பண்ணியாச்சு கைஸ். ஓகே, சீக்கிரம் குடுறா ராக்கெட்டை சீக்கிரம். வந்துருச்சு கைஸ் ராக்கெட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா 9 ராக்கெட் செஞ்சிருக்கோம். இன்னும் ஒரே ஒரு ராக்கெட்டு தான் தேவை. ஓகே நம்ம செஞ்சிடலாம். அது என்ன தூரத்துல ஏதோ வெள்ளையா தெரியுது, என்னன்னு தெரியல. அந்த இடத்துலயும் இருக்கு பாத்தீங்களா, அதுவும் அந்த இடத்துலயும் இருக்கு தூரத்துல, என்னன்னு தெரியல கைஸ். அது என்னன்னு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே சார், நம்ம பாத்தீங்கன்னா அடுத்த இன்னும் 3000 ரூபாய் தேவை கைஸ் நம்மளுக்கு. 3000 ரூபாய் இருந்தா அடுத்த ராக்கெட் நம்ம செஞ்சிடலாம்.
ஸோ அது மட்டும் இல்லாமல் அவன்கிட்ட அடுத்த லெவலான வீடு பார்த்தீங்கன்னா 16,000 இருக்கு கைஸ். ஓகேவா? ஸோ அந்த வீடை வாங்கணும்னா நம்ம அதுக்கு முன்னாடி நிறைய வீடுகளை கட்டி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் அந்த வீடை கட்டி அதெல்லாம் உடச்சி தள்ளி மறுபடியும் புது வீடை கட்டணும். ஓகேங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா 10 ராக்கெட்டை பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்சாச்சு கைஸ். ஸோ இப்போ அதில் 5 ராக்கெட்டை மட்டும் நம்ம எடுத்து இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் நம்ம நிறுத்தி வச்சிடலாம். ஓகே கைஸ், டேய் சீக்கிரம் ராக்கெட்டு குடுறா. ஓகே போயிடுச்சு. ஸோ ஓப்பன் டேக் 5 அவனே சொல்றான். எப்படி கைஸ், அவனே நம்மளுக்கு ஏற்ற மாதிரி சொல்றாங்க டேக் 5. ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் இவன் முன்னாடி நிறுத்தி வச்சிடலாம். அவன் கூட கொஞ்சம் தூரமா இருக்கிறான். அவனை பார்த்தா நல்ல பையன் மாதிரி தெரியுது. இவன் தான் கொஞ்சம் டேஞ்சரஸ் ஃபெல்லோவா இருக்கிறான், பக்கத்துலேயே இருக்கிறான் கைஸ். ஓகே, என்னடா இருக்கு? மூவ் டு ஒரு ஓப்பன் ஸ்பாட்டா, இன்சைட் யுவர் பிளாட். ஓ, இதெல்லாம் இது கிடையாதா? சரி ஓகே. ஸோ பிளேஸ் இங்கே ஒன்று கைஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே பிளேஸ் பண்ணிடலாம், ஈஸியாக இருக்கும். அங்கே ஒரு பிளேஸ் பண்ணுறான். அடுத்து இங்கே கரெக்டாக இருக்கா? ஓகே கைஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே அடுத்தது இங்கே கைஸ். ஓகே பிளேஸ். அடுத்தது இங்கே கைஸ், இங்கே ஒரு பிளேஸ் பண்ணிடலாம். அடுத்தது அப்படியே இதையாட்ட நான் இங்கே வச்சேன் பிக்கப். அடுத்தது அங்கே அப்படியே பிளேஸ் பண்ணிடலாங்க. ஓகே, எல்லாம் கரெக்டாக இருக்குது. எப்போ வேணுமோ லான்ச் பண்ணிடலாம். டார்கெட்டும் இருக்குங்க. ஸோ அந்த டார்கெட் எங்கே அனுப்புகிறோமோ அது போயிடும். ஓகேங்க. ஸோ நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய காசு சேர்ந்துருச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் முதல்ல வீடை வாங்கிடலாங்க. அந்த 16,000 ரூபா கொடுத்து ஒரு வீடு காமிச்சாங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் அந்த வீடை வாங்கிடலாம். அந்த வீடை வாங்கிட்டா நம்மளுக்கு நிறைய காசு வரும். ஸோ அது மூலயமா நம்ம நிறைய வீடும் வாங்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதை வாங்கிடலாம் கைஸ். ஓகே, இதை வாங்கடா. ஓகே கைஸ், ஸோ வாங்கியாச்சு இந்த வீடை. ஸோ இதை பார்த்தீங்கன்னா நம்ம போய் செட் பண்ணிடலாம். என்னடா கைஸ், இப்பதான் வாங்கிடலான்னு சொல்லி செட் பண்ணிடலான்னு போனா இருட்டாக்கிட்டாங்க. சரி ஓகே, விடுங்க பாத்துக்கலாம். அடுத்து இதோ இங்கடா. ஸோ பார்த்தீங்கன்னா வச்சாச்சு கரெக்டா. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய காசு தரப்போகுது. ஓகே கைஸ், ஸோ நம்மளுக்கு பாத்தீங்களா ஏங்க, அது அதை வாங்கும் போது நம்ம கையில 4,000 ரூபா இருந்துச்சு. திரும்பி பாக்குறதுக்குள்ள 11,000 ரூபா கிடைச்சிருக்கு கைஸ். சூப்பர், நம்ம நல்லபடியா நல்லா அப்கிரேட் ஆயிருக்கோம் நம்ம. ஸோ ஓகேங்க, நம்மளோட அடுத்த மிசைல் பார்த்தீங்கன்னா அங்கே போய் உட்கார போகுது. ஸோ சீக்கிரம் வாடா. அங்கே போய் உட்காந்துருச்சு. உட்கார். ஓகேங்க. ஸோ அது போய் அங்கே உட்காந்துருச்சு. நம்ம அது மட்டும் இல்லாமல் நிறைய வீடுல வாங்கலாம். ஓகேங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கேம் பிளேயோட பார்ட் 2 வேணுமான்றதா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க கைஸ், நம்ம கண்டிப்பா போடலாம். ஓகேங்க. ஸோ மிலிட்ரியில பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் தான் வாங்க முடியுது. ஸ்டோரேஜ் ஃபேக்ட்ரி அதான் நம்மளுக்கு தேவையில்லைங்க. ஆல்ரெடி ஸ்டோரேஜ் 50 இருக்கு நம்மளுக்கு. ஸோ அதுவே நம்மளுக்கு இப்போதைக்கு போதும். நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய ராக்கெட்லாம் செய்வோங்க. ராக்கெட் செஞ்சு அது மட்டும் இல்லாமல் நிறைய வீடுகளை வாங்கி போடணும். அப்போதான் நம்மளுக்கு நிறைய காசும் கிடைக்கும். ஓகேங்க. ஸோ இன்னொரு ராக்கெட்டை செஞ்சிடலாம். செஞ்சுட்டு அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ பேர்ட் ஹவுஸ் வாங்கி போட்டுடலாங்க. ஏன்னா பின்னாடிலாம் இடம் சும்மா தான் இருக்கு. ஸோ அந்த ப்ளூ பேர்ட் ஹவுஸை வாங்கி போட்டுடலாம். அதை பாருங்க, இவ்வளோ பெரிய பச்சை பசேல் இருக்கிற இடத்துல இத்தனோட இடத்த வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் சொல்லுங்க கைஸ். என்னடி இது? ஸோ இந்த வீடை ஒன்று வாங்கிடலாம். ஓகே, இந்த வீடை ஒன்று வாங்கிட்டு நம்ம அங்கே போய் செட் பண்ணிடலாங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு சீக்கிரமா இன்கம் வரும். சீக்கிரம் ஓடுறா தம்பி. ஓகே. அடுத்து இது எடுறா, இங்கே வேடா. அவ்வளோதான் பிளேஸ். ஓகேங்க. ஸோ நம்மளுக்கு இன்கம் இப்போ நிறைய வரப்போகுது. பார்த்தீங்களா 8,000 9,000 வந்துகிட்டே இருக்கு. ஓகேங்க. ஸோ இப்போ 10,000 வந்துருச்சு. ஸோ நம்ம அடுத்த ராக்கெட்டை செஞ்சு விட்டுறலாம். அடுத்த ராக்கெட் சைடா. ஓகே. ஸோ நம்ம அடுத்த ப்ளூ பேர்ட் ஹவுஸ் வாங்கலாமா, என்ன சொல்றீங்க? இல்லைங்க, சன்செட் வில்லா ஒன்று வாங்கி போடுவோம். ஓகே. ஸோ சன்செட் வில்லாப்பா வாங்கலாம். அதுக்கு நம்மளுக்கு இன்னும் ஒரு 3,000 தேவை. சீக்கிரமே வந்துடும், பிரச்சனை இல்லை. ஓகே, சன்செட் வில்லா 9,700 நம்மளுக்கு தேவைங்க. ஓகே, சீக்கிரம் இன்னும் கொஞ்சோண்டு தான். ஓகே வந்துருச்சு. ஓகேங்க. ஸோ வாங்கியாச்சு. இப்போ நம்ம இதை போய் அங்கே செட் பண்ணிடலாம். ஸோ நம்மளுக்கு நிறைய காசு சேர போகுதுன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா கொஞ்சம் தான் 2,000 3,000 ஏறிக்கிட்டே இருக்கு அது பாட்டு. ஓகே, இதை இங்கே பிளேஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் இப்படி ஓகே, இன்னும் கொஞ்சம் ஓகேங்க. ஸோ கரெக்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ரேப்பிடான அமௌண்ட் வரும் கைஸ். பார்த்தீங்களா ஒரு 2 இதுதான் 10,000 சேர்ந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு ராக்கெட் வாங்கி விட்டுறலாம். ஓகே. ஸோ ஒரு ராக்கெட்டு ஒரு வீடு அப்படியே வாங்கினா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. ஸோ இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு சன்செட் வில்லா வாங்கலாமா, இல்லை 3 கரெக்டாக இருக்கு. சரி, ஒரு ப்ளூ பேர்ட் ஹவுஸ் வாங்கி வைப்போங்க. ஸோ ஈஸியாக இருக்கும் அதனால. அப்படி இல்லை ஒரு 2-3 ராக்கெட் வாங்கி விட்டுறலாங்க. ஸோ நம்மளுக்கும் சேஃப்டியாக இருக்கும். ஓகேங்க. ஸோ சீக்கிரம்டா.
ஓகே, இன்னொரு ராக்கெட் கிரியேட் பண்றதுக்கான அமௌண்ட் வந்துருச்சு. ஸோ இப்போ ராக்கெட்டை கிரியேட் பண்றதுக்கு நம்ம கிட்ட அமௌண்ட் கொஞ்சம் கொஞ்சமா ஏறிக்கிட்டே இருக்கு. ஓகேங்க. ஸோ அமௌண்ட் ஏற போகுது. ஸோ நம்ம இன்னொரு ராக்கெட்டை கிரியேட் பண்ணிடலாம். ஓகேங்க. ஸோ கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுத்த இது பாத்தீங்கன்னா நம்ம போய் ஒரு வீடு வாங்கிடலாம். அடாடா, இங்க இருந்து அங்க ஓட வேண்டியதா இருக்குங்க. என்ன பண்றது, எல்லாம் நம்ம தலையெழுத்து. சரி விடுங்க, நம்மளும் ஒரு மிகப்பெரிய ஒரு மிலிட்ரி பேஸ்ல நம்மளும் உருவாக்குறோம். அதனால கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கும். ஒரு மிகப்பெரிய ஒரு மிலிட்ரி பேஸ், ஒரு 5 ஸ்டார் மிலிட்ரி பேஸ் என்ன உருட்டு நீ அதெல்லாம் உருவாக்கணும்னா கொஞ்சம் டைம் ஆகும் கைஸ். ஏன்னா நம்ம கிரியேட் பண்றதெல்லாம் சும்மா அப்படியே வேற லெவலா இருக்கும். நம்ம கிரியேட் பண்றதெல்லாம் சும்மா அப்படியே வேற லெவலு, சும்மா கிளி அந்த மாதிரி இருக்கும். சும்மா வேற லெவலா இருக்கும் கைஸ் நம்ம கிரியேட் பண்றதெல்லாம். ஓகே, ஸோ விடிஞ்சிருச்சு. ஓகேங்க. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ போய் அவன் கடையில் என்ன இருக்குன்றத பார்க்கலாம். கார்னர் மார்க்கெட்லாம் வேணாங்க. ஓகே, ஸோ இன்னும் கொஞ்சம் வந்துருச்சு. ஸோ கார்னர் மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா அதை ஒன்று வாங்கிடலாம். ஓகேங்க. ஸோ அதை ஒன்று வாங்கியாச்சு. ஓகேங்க. ஸோ இப்போ இதை கொண்டு போய் அதை செட் பண்ணிடலாம் கார்னர் மார்க்கெட் இடத்துல. சீக்கிரட்டா வெயிடா, இதை வைக்கிறதுக்குள்ள நான் செத்தே போயிடுவோம் போல இருக்கு கைஸ். அந்த அளவுக்கு கடுப்பேத்துது. இதை பார்த்தீங்களா, நிற்கவே மாட்டேங்குது ஒரு இடத்துல. சரி விடுங்க, என்ன பண்றது. சரி ஓகே, இப்போ அடுத்த நம்ம இதை போய் கிரியேட் பண்ணிடலாம். கிரியேட் பண்றா. ஓகே, ஸோ கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ நம்மளுக்கு எத்தனை ராக்கெட் சேர்ந்துருக்கு? 11 ராக்கெட் சேர்ந்துருச்சா? ஓகே, அதுல இருந்து நம்ம 5 எடுத்துக்கலாம். 5 எடுத்துட்டு போய் இந்த எண்டில் கொஞ்சம் செட் பண்ணிடலாங்க. ஏன்னா இவன் குண்டு போட்டாலும் போடுவான், சொல்ல முடியாது. இவன் திடீர்னு சும்மாவே இருந்துட்டு பாம்பு போட்டானா emotional damage. நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்க? என்கிட்ட அவ்வளோ இதுவும் கிடையாது. இவன் திடீர்னு சும்மாடே வந்துட்டு பாம்பு போட்டானா நான் என்ன பண்ணுவேன் கைஸ் சொல்லுங்க? எனக்கு யார் நியாயத்தை கொடுப்பா? என்னோட நாட்டு மேல எப்படி குண்டு போடுறியாடா மனசாட்சி இல்லாத பாவி அப்படின்னு நான் கேட்டேன். எனக்கு யார் சொல்லுவா சொல்லுங்க? ஸோ நம்மளும் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மிலிட்ரி பேஸ்ன்றதை நம்ம காட்டணுன்றதுக்காக அங்கங்க ஒரு 5 ராக்கெட் நிறுத்தி வைப்போம். 5 ராக்கெட் மேல நிறுத்துறதுக்கு எனக்கு காசு பத்தாது. ஓகேவா? ஸோ 5 ராக்கெட் நம்ம நிறுத்தி வைக்கலாம். அது மூலியமா நம்மளோட வீரத்தை மக்களுக்கு காட்டுவோம். ஏன்னா 5 ராக்கெட்டுக்கு மேல செய்யணும்னா எனக்கு காசு பத்தாது கைஸ். நீங்களே இப்ப பாத்தீங்க, என்கிட்ட இப்ப 5000 ரூபா இருக்கு. இன்னும் நிறைய ராக்கெட் எல்லாம் செய்யணும்னா நிறைய காசு ஆகுங்க. ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா 8 இருக்கு. சூப்பர். இப்ப இந்த 8000 ரூபாய வச்சு நம்ம வேற ஏதாவது வீடு வாங்க முடியுதான்றத செக் பண்ணலாம். நம்மளோட இடத்த அப்கிரேட் பண்ணிடலாம் கைஸ். ஓகேவா? ஓகே, இந்த சன்செட் வீல் ஒன்று வாங்கிடலாம். சூப்பர். இப்ப நம்ம இதை போய் அப்படியே செட் பண்ணிடலாங்க. ஓகே, ஸோ இதை அப்படியே இங்க பக்கத்துலயே இங்க வச்சிடலாம். அப்படியே வெயிடா தம்பி, அப்படியே வெயிடா கைஸ். இந்த கைஸ் இது ஓகே, அப்படியே வச்சாச்சு. இப்ப நம்மளுக்கு அமௌண்ட் நல்லாவே வரப்போகுது. வந்துருச்சு கைஸ். இப்ப நம்ம இதை கிளிக் பண்ணி மறுபடியும் செஞ்சிடலாம். இன்னொன்று செஞ்சுட்டு இதுல இருக்கிற ஒரு 5 எடுத்துக்கலாம். இதுல இருக்க ஒரு 5 எடுத்துட்டு மறுபடியும் போய் அங்க ஒரு 5 இப்படி 5 வச்சு என்னோட மிலிட்ரி பவர் நம்ம காட்டுக்கு போக கைஸ். ஏன்னா 5க்கு மேல வச்சா நம்ம அவள்தான், நம்ம பஞ்சத்துல அடிபட்டு நம்மளோட காசே இல்லாம. யாரடா பிச்சைக்காரங்கிற? யார பிச்சைக்காரங்கிற? நாங்க எல்லாருமே பிளான் பண்ணி படுத்துக்கோம்டா. பிச்சைக்கார மாதிரி தான் சுத்தணும். ஓகேவா? ஓகே கைஸ். ஸோ அப்படியே இங்க ஒன்று வச்சிடலாம். 1 அடுத்து கைஸ். கைஸ் டார்கெட் போட்டு தெரியாம கிளிக் பண்ணிட்டாலும் அது எந்த ஊருக்கு போய் போகும் தெரியாது. அப்புறம் அந்த ஊருக்காரன் நம்ம கிட்ட சண்டைக்கு வந்துடும். மாவளை ஏமால் தானே ராக்கெட் விட்டுக்கிறா, உன் மேல நான் ராக்கெட் விடுறான்னு சண்டைக்கு வந்துட்டானா அவள் தான். நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. அவள் தான் அவனுக்கு வழி விட்டு அவள் தான் நம்ம செத்துட்டோம் அப்படின்னு போக வேண்டிதான். ஓகே, இப்போ நம்ம அடுத்த ராக்கெட் 2 ராக்கெட் கிரியேட் பண்ணுறதுக்கான அமௌண்ட் நம்ம கையில் கிடச்சிருச்சு கைஸ். ஓகே, ஸோ அதை நம்ம கிரியேட் பண்ணுறதுலாம் 1 2. ஓகேங்க, கிரியேட் பண்ணியாச்சு கைஸ். ஸோ 2 ராக்கெட் பார்த்தீங்கன்னா வருது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 5 இருக்கு. ஸோ இப்போ 5 எடுக்க வேண்டாம், அப்புறம் 0 ஆகிடும். ஸோ நம்ம இதை வச்சு யார் மேலேயும் தாக்க வேண்டாம் கைஸ். நம்ம ஒரேடியா ஒரு 30-40 வச்சுட்டு நம்ம அப்புறமா தாக்கலாம். ஏன்னா அவனுக்குலாம் பார்த்தீங்களா பில்டிங்லாம் வச்சு சும்மா கெத்தா லக்ஸுரியான வாழ்க்கையை வாழ்றாங்க. ஆனா நம்மலாம் அப்படி கிடையாது. நம்ம ஒரு நார்மலா இப்போ எப்படி சொல்றது, ஒரு மிடில் கிளாஸ்ல இருக்கிறோம்னு வைக்கல, அப்படி இருக்கிறோம். ஸோ அப்படி இருக்கும் போது இவன் மேல ராக்கெட்டை போட்டோம், அவன் நம்ம கிட்ட அவன் யாருன்னு காட்டுருவான். அப்புறம் நம்மளுக்கு தான் மிக பெரிய பிரச்சனை ஆயிடும். ஸோ அதனால நம்ம அமைதியாவே இருந்துட்டு பொறுமையா நம்ம அப்படியே தலைமறைவாவே இருக்கணும் கைஸ். தலைமறைவாவே இருந்துட்டு அப்படியே பொறுமையா நம்ம அப்படியே யாருன்றதை காட்டணும். தலைமறைவா இருந்துட்டு அப்படியே திடீர்னு வரணும். யார் இத்தனை ராக்கெட் வச்சிருக்கா அப்படின்னு யோசிக்கிற அளவு நம்ம அவங்களை சதுர விடணும் கைஸ். ஓகேவா? ஓரளவுக்கு மேல நம்ம கிட்ட பேச்சே கிடையாது.
வீச்சதா. ஸோ இப்போ ஏங்க காசு நல்லாவே சேர்ந்துருச்சு. ஐ திங்க் ஒரு வீடு வாங்கிடலாம். ஓகேங்க. ஸோ வீடு வாங்கிடலாம். கார்னர் மார்க்கெட் எல்லாமே வாங்கலாமா? ஸோ எது நிறைய காசு தருமோ நம்ம அதை வாங்கிக்கலாம். ஓகே, மெட்ரோ பேங்க் அதுதான் நிறைய காசு தருது, அது ஒன்று வாங்கிட்டு அது மட்டும் இல்லாமல் ப்ளூபேர்ட் ஹவுஸோட ஒரு சன்செட் வில்லா ஒன்று வாங்கிடலாம் கைஸ். ஓகே, ஸோ 2 வீடு வாங்கியாச்சு. சூப்பர் கைஸ். ஸோ இதே மாதிரியே நான் அப்கிரேட் பண்ணிட்டே போவோம். மெட்ரோ பேங்க்லாம் நல்லா பின்னாடி பாதுகாப்பாக வச்சுக்கணுங்க. அது மேலே குட்டு போட்டோன்னா அவ்வளோதான், என் ஃபினான்ஷியல் கண்டிஷனே முடிஞ்சிடும். ஓகே, அடுத்து இங்கே ஒன்று வச்சிடலாம். ஓகே கைஸ், அமௌண்ட் நிறையவே சேருது, டக்குன்னு ஏறுது கைஸ். பாத்தீங்களா 11 12 அப்படி ஏறிக்கிட்டே இருக்குது. ஓகே, அடுத்து இங்கே ஒரு ராக்கெட் செஞ்சிடலாம் கைஸ். ஓகே, ராக்கெட்டை செஞ்சாச்சு. ஸோ நம்ம இப்போ எத்தனை ராக்கெட் இருக்கு? 7 ராக்கெட் இருக்கு கைஸ். 50 ராக்கெட் வரைக்கும் நம்ம இந்த ஸ்டோரேஜில் சேர்த்து வைக்கலாம். 50 நம்ம கிட்ட 7 தான் இருக்கு. சார் என்ன பண்றது? சரி விடுங்க, பாத்துக்கலாம். ஓகேங்க. ஸோ இப்போ ராக்கெட் சேர்ந்துருச்சு. ஸோ ஓகே கைஸ், என்னடா ஆச்சு கைஸ்? இப்பதான் அடுத்த ராக்கெட் செய்யலான்னு பார்த்தா காம்பேட்டா என்னடா ஆச்சு? ஓ, நம்மள பார்த்து பயம் கைஸ். அவன் காம்பேட்னு சொன்னா பாத்தீங்களா, சண்டை போட வரியான்னு கேட்டான். நம்ம அப்படி பக்கத்துல ஓடி போனோம்னா அப்படியே அவன் பயந்து சர்வரையே லீவ் பண்ணிட்டான் கைஸ். நம்மள பார்த்தா அவ்வளவு பயம். எப்படி நம்ம எல்லாம் எவ்வளவு பெரிய கேங்ஸ்டர்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. நம்மள பார்த்து அவ்வளவு பயம் கைஸ் அவனுக்கு, புரியுதா? என்னாச்சு? டிக்ளேர் வார்னா? ஓ, வார் டிக்ளேர். ஓ, அவன் டிக்ளேர் பண்ணிட்டு போயிட்டா. என்னை விட்டுறா, நீ என்ன அடிச்சிட்டா, நான் என்னடா பண்ணுவேன்? ஐயோ, மனசாச்சு. கைஸ் அவன் வார் அனுப்புறான் கைஸ். இது சரியே இல்ல, இது தவறு. நான் உடைய இதான் பண்ணனாடா, நான் பாட்டு அமைதியாடா இருக்கிறேன். இரா அவன. ஐயோ, இது என்னோட இடத்துல காம்பேட் லான்ச் ஹியர். எங்க போறது கைஸ்? எங்க போறதுன்னு தெரியல கைஸ். இருக்கு கன்ஃபார்ம் லான்ச் டார்கெட். ஓகே கைஸ். ஸோ இங்க போ. டே நோடா. ஓகே, இங்க லான்ச்சா? நானும் லான்ச் பண்றேன்டா. ஐயோ கைஸ், எல்லாத்தையுமே உடைக்கிறேன் கைஸ். இது நியாயமே இல்லடா. டே விட்டுறா. தம்பி. டேய் நான் பாட்டு அமைதியா இருக்கிறேன், என்னை விட்டுரு. ஐயோ, இன்னொருத்தர ஸ்டார்ட் பண்ணிட்டானா? அட பாவி, நான் உனக்கு என்னடா துரோகம் பண்ண? நான் பாட்டு சிவனேன்னு இருந்த என்ன கூப்பிட்டு கைஸ், இது சரியே இல்லைங்க. நான் பாட்டு அமைதியா இருந்தேன் கைஸ், என்னை கூப்பிட்டு இவன் சண்டைக்கு இழுக்கிறா. இது தவறு கைஸ். நம்ம அப்ப யாருன்றதை காட்ட வேண்டிய நிலைமை வந்துருச்சுன்னா அவள் தான். ஓகே, ஓ என்ட்ரன்ஸ் திருடிட்டியா? சரி ஓகே, உனக்கு என்ன பண்றது? ஓகே கைஸ், நம்மளோட மொத்த ஏரியாவையும் முடிச்சு விட்டாவ. சரி ஓகே விடுங்க, அப்புறம் பாத்துக்கலாம். ஸோ நம்ம இதோட இந்த கேம்ல இப்படியே முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன் கைஸ். ஸோ மறக்காம நம்ம சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து என்ன கேம்ல வீடியோ வேணுன்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஒரேடியா முடிச்சு விட்டான்டா பாவி பையன் கைஸ். என்ன மன உளைச்சலுக்கு ஆளாகிட்டான் கைஸ். அவன் ஒரேடியா முடிச்சு விட்டான். சரி விடுங்க, அடுத்த பார்ட் 2ல நம்ம இறங்கி சம்பவத்தை காட்டுவோம். ஓகேவா? ஸோ ஓகே கைஸ், பை கைஸ்.